ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ் எஸ்கே வில்லேஜ் ஹனிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட இருக்க பாக்ஸில் செகண்டாக வச்ச பாக்ஸ் இந்த பாக்ஸ் தான். ஸோ இந்த பாக்ஸோட கண்டிஷன் வந்து நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பாக்ஸை நான் பார்த்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் நான் அங்கே எங்கேன்னு போக பிஸி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் அந்த பாக்ஸை நான் பார்க்குறேன். அது என்ன கண்டிஷனில் இருக்குது, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது, உசுருக்கு ஊசலாடுதா, இல்லை நல்லபடியாக ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு எதுவுமே தெரியல. இன்றைக்கி தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாமா? காய்ஸ் பரவாயில்ல காய்ஸ். ஏன்னா நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது கீழே உள்ள ப்ரூடில் மட்டும்தான் ஃப்ரேம் இருந்துச்சு. சூப்பரில் கிடையவே கிடையாது. சூப்பர்லாம் கட்டவே இல்லை. லேசாக நான் வந்து வெட்டி கட்டி போனதுனால இப்போ இந்தளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பரவாயில்ல, நான் நினச்சதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே டெவலப் ஆகியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று ஒன்றா பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நான் ஏன் இப்படி சூப்பரை எடுத்துகிட்டு நான் ப்ரூடை பார்க்குறேன்னா, ஏன்னா அந்த ப்ரூடில் இருக்க 6 ஃப்ரேமே வந்து ஜாயிண்டாக கட்டி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாயிண்டாக கட்டக்கூடாது. அவங்க ஜாயிண்டாக கட்டி வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வெப்ப அழுத்தம் வந்து அதிகரிக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப உள்ள காற்றோட்டம் வந்து ரொம்ப வெக்கையாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஜாயிண்டாக கட்டியிருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அந்தந்த ஃப்ரேமுக்கு ஒரு அடை தான் இருக்கணும். ஒரு ஃப்ரேமுக்கு ஒரு அடை தான் இருக்கணும். அதை விட எக்ஸ்ட்ராலாம் கட்டிச்சுனாலாம் நறுக்கி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நல்லது. அதை அப்படியே வச்சோம்னா அது அப்படியே கொஞ்சம் ஜாயிண்டாக கட்டி கொஞ்சம் அப்புறம் ரொம்ப இதாகிடும், கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு போயிடும். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போது நான் ஒரு ஃப்ரேம் மட்டும் எடுத்து பார்த்தேன், இந்த மாதிரி ஜாயிண்டாக கட்டியிருக்கா அப்படின்ட்டு. இல்லை, நல்லா இருக்குது, ஹெல்த்தாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ரேம்லேயும் வந்து எக்கு இன்னும் நிறையவே பாப்புலேஷன் அதிகமாகிட்டுருக்கு. ஆனால் நான் கண்டினியூஸாக எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிக்கிட்டு வர்றது என்னென்னா, அடிப்பலகை மஸ்ட்டு செக் பண்ணணும். அடிப்பலகை வந்து கட்டாயம் பார்த்தே ஆகணும். அதில் எதுவும் பிரச்சனை தெரிஞ்சுன்னா கட்டாயம் சுத்தம் பண்ணி ஆகணும். அது 10 நாளைக்கு ஒருக்கா பார்க்கணும், இல்லாட்டி 20 நாளைக்கு ஒருக்கா பார்க்கணும். நான் கிட்டத்தட்ட பார்த்தே 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் பார்க்குறேன். அடிப்பலகை செக் பண்ணுவோமா? ஓகே, அடிப்பலகைலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் செக் பண்ணிட்டேன். எந்த ப்ராப்ளமும் இருக்க மாதிரி தெரியல. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. வச்சுட்டு நம்ம கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழே கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில். எது வந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். இல்லாட்டி நம்ம சேனல்லே நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். யாருக்கும் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஓகேங்களா? சரி கைஸ், ஓகே கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.